Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC CBD2 எக்ஸாம் 13 அக்டோபர் வரக்கூடிய திங்கட்கிழமை 2 ஷிஃப்டா நடக்க போகுது. ஓகே, இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்க வந்து கரண்ட் அஃபேர் வந்து ரிவிஷன் பண்ணணும். NTPC பொறுத்த வரைக்கும் 50 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ்ல கேக்குறாங்க. இதுல கரண்ட் அஃபேர்ல இருந்து மட்டும் 15ல இருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ப எந்த மாசத்துல இருந்து எந்த மாசம் வரைக்கும் கரண்ட் அஃபேர் படிக்கணும் அப்படின்னா லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கணும். அதுலயும் மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்பாங்க. இப்ப எக்ஸாமுக்கு பாருங்க 2 நாள் தான் டைம் இருக்கு. இடையில சாட்டர்டே சண்டே மட்டும் தான் டைம் இருக்கு. இந்த 2 நாள்ல உட்காந்து 1 இயரோட கரண்ட் அஃபேர் A to Z படிச்சு முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஓகேவா? சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்றதுக்காக இந்த 1 இயரோட கரண்ட் அஃபேர்ல இருக்கக்கூடிய டாப் 500 கரண்ட் அஃபேரோட ஒன்லைனர் PDF வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ல ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த PDF வந்து எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க NTPC ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேரை வந்து PDF-ஆ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வீடியோ ஃபார்மேட்ல எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம யூடியூபோட பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா RRB அண்ட் SSC கரண்ட் அஃபேர் 2025 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா டே 1ல இருந்து டே 11 வரைக்கும் நம்ம டீச் பண்ண கரண்ட் அஃபேரோட வீடியோஸ் வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இல்ல இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆப்போட லிங்க் கொடுத்திருப்பேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும். அதுல இன்ஸ்டால் இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணி உங்க போன்ல ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணுங்க. ஓகே, ஆப்பை ஓபன் பண்ணதும் நீங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்றதுக்கு இங்க யூஸ் அனதர் மெத்தட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்போம். அதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணதும் அதுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP அதுல என்டர் பண்ணிட்டு லாகினை கிளிக் பண்ணுங்க. OTP என்டர் பண்ணிட்டு இந்த வெரிஃபை OTP கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா நம்ம ஆப்புக்குள்ள நீங்க லாகின் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஆப்புக்குள்ள வந்ததும் இங்க லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு இருக்கும். இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா 3 கோடு போட்டிருப்போம். 3 லைன்ஸ் இருக்கும். இந்த 3 லைன்ஸை நீங்க கிளிக் பண்ணுங்க. 3 லைன்ஸை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நம்ம ஆர்கனைசேஷன் கோடு இருக்கும், ஆஃப்லைன் டவுன்லோட் இருக்கும், ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருப்போம். இந்த ஃப்ரீ மெட்டீரியல் டேபுக்குள்ள போங்க. இதை கிளிக் பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட், வீடியோஸ், டெஸ்ட் இந்த மாதிரி ஓபன் ஆகும். இப்போ நீங்க மெட்டீரியல் தானே டவுன்லோட் பண்ண வந்திருக்கீங்க. சோ இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள போங்க. இந்த டாக்குமெண்ட் டேபுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோல்டரே NTPC டாப் 500 கரண்ட் அஃபேர் 2025ன்னு கொடுத்திருப்போம். சோ இந்த ஃபோல்டரை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு CA 1 2 3 4ன்னு ஒரு 11 PDF கொடுத்திருப்போம். இந்த PDF-ஐ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல ஒன்லைனரா தான் கொடுத்திருப்போம். ஓகேவா? ரொம்ப வளவளன்னு எதுவுமே இருக்காது. ஒரு MCQ ஃபார்மேட்ல ஒன்லைனரா தான் இந்த PDF வந்து கொடுத்திருப்போம். லாஸ்ட் மினிட்ல இதை படிக்கும் போது கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ல ஒரு 8ல இருந்து 10 மார்க் வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்க வந்து 120 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணும்போது ஒரு 100 மார்க் வாங்குறீங்க, இல்ல 80 மார்க் வாங்குறீங்க, 90 மார்க் வாங்குறீங்க அப்படின்னா இந்த PDF படிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 5ல இருந்து 8 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. சோ 90 வாங்குறீங்க அப்படின்னா அது 95ல இருந்து 98ஆ இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சோ அந்த அளவுக்கு முக்கியமான கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த லாஸ்ட் 2 டேஸ்ல கண்டிப்பா இந்த PDF உங்களால ரிவிஷன் பண்ண முடியும். 500 கொஸ்டின் தான் கொடுத்திருக்கோம். ஓகேவா? கரெக்டா 500 ஒன்லைனர் கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கடைசி ஒரு வருஷத்துல இருக்கக்கூடியதுல முக்கியமானது எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்திருக்கோம். இது வரைக்கும் நீங்க கரண்ட் அஃபேர் படிக்கவே இல்லைனாலும் லாஸ்ட் மினிட்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த 500 கரண்ட் அஃபேரையாவது படிச்சிருங்க. நான் ஆல்ரெடி ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிச்சிட்டேன் மேடம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த PDF-ஐ ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரீ மெட்டீரியல்ல தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எக்ஸாம்ல ஒவ்வொரு 0.3 மார்க்கும் 0.25 மார்க்கும் இம்பார்ட்டன்ட். அப்ப லாஸ்ட் மினிட்ல நீங்க இந்த 500 கொஸ்டின் படிக்கும்போது ஒரு மினிமம் ஒரு 5 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது, மினிமம் ஒரு 8 மார்க், மேக்ஸிமம் 8ல இருந்து 10 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட ரேங்க் எவ்வளவு முன்னாடி போகும்னு பாத்துக்கோங்க. சோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க, படிங்க. சப்போஸ் PDF படிக்கும்போது புரியல அப்படின்னா யூடியூப் வாங்க, பிளேலிஸ்டுக்குள்ள RRB அண்ட் SSC கரண்ட் அஃபேர்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல வீடியோவா கொடுத்திருப்போம். அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்க PDF-ஐ படிக்கலாம். ஓகே, 2 நாள் சாட்டர்டே சண்டே டைம் இருக்கு. சோ 2 நாள் வேஸ்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட்ல இந்த கரண்ட் அஃபேரை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சோ கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணணும். அதே மாதிரி சாட்டர்டே சண்டே மண்டே வந்து எக்ஸாம் இருக்கு. இன்னைக்கு ஃப்ரைடே.
ஓகே. ஏதாவது ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும் அப்டின்னா, இன்னைக்கே ஃபுல் டெஸ்ட் எடுத்து அத அனலைஸ் பண்ணிருங்க. இந்த சாட்டர்டே, சண்டே உட்கார்ந்து டெஸ்ட் எதுவுமே எடுக்காதீங்க. ஏன்னா திங்கட்கிழமை நமக்கு எக்ஸாம். ஒருவேள நம்ம சண்டே உட்கார்ந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறோம். அதுல நமக்கு மார்க் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாடரேட்டான டெஸ்ட்டோ, ஒரு டிஃபிகல்ட்டான டெஸ்ட்டோ எடுக்கிறீங்க. மார்க் ஒரு 60 மார்க் இல்ல 70 தான் வருதுன்னா, இவ்ளோ தான் கம்மியா எடுத்திருக்கோம். நம்மளால கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற மாரி ஒரு மாதிரி நம்ம வந்து என்ன ஆயிருவோம்? ஒரு மாரி அப்செட் ஆகிருவோம். அந்த தாக்கம் பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். விடிஞ்சா நமக்கு எக்ஸாம். அடுத்த நாள் காலையில எக்ஸாம். அப்ப இந்த மார்க்க இங்க பார்த்துட்டு ரியல் எக்ஸாம் எழுத போகும்போது நம்மளோட மைண்ட் வந்து எப்படி இருக்கும்? அந்த அப்செட்லயே இருக்கும். சோ ரியல் எக்ஸாம் நல்லா பண்ண முடியாது. அதனால மார்க் டெஸ்ட் எடுக்கிறத இன்னையோட ஸ்டாப் பண்ணிருங்க. ஓகே. சோ அந்த சாட்டர்டே, சண்டே என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் விடுங்க. ரிலாக்ஸா இருங்க. கண்டிப்பா உங்களால எக்ஸாம் வந்து நல்லா பண்ண முடியும். இந்த சாட்டர்டே, சண்டே வந்து நம்ம மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்ளோ நாள் வரைக்கும் நம்ம உட்கார்ந்து படிச்சாச்சு. வருஷக்கணக்கா உட்கார்ந்து படிச்சாச்சு. அந்த 2 நாள்ல வந்து நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப காமா இருக்கணும். நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பா நம்மளால முடியும்னு நம்பணும். ஓகேவா? நம்புங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணி போனவங்க எல்லாருமே அந்த நம்பிக்கையில இருந்ததுனால தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. எஃபோர்ட் போட்டிருக்கோம். கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் கிடைக்க தானே போகுது. எதுக்கு பதறுதீங்க? ஓவர் திங்கிங் எதுவுமே பண்ண வேண்டாம். எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வைங்க. ஏதாவது தூரமா சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா, அங்க போறதுக்கான அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாமே பண்ணிருங்க. ஓகே. ட்ரெயின்ல போகும்போது ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க. ஒரு ஜாலியா இந்த மாரி ஒரு பிடிஎஃப் ஏதாவது முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, அத மட்டும் ரிவிஷன் பண்ணுங்க. காமா கூலா உட்கார்ந்து எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்டிபிசி எழுத போறாங்க, இல்ல அடுத்து வரக்கூடிய குரூப் டிக்கு எழுத போறாங்க, இல்ல எம்டிஎஸ் எக்ஸாம் எழுத போறாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த ஃப்ரீ மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் பத்தின இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ நான் இனிதான் மேம் ரயில்வே எக்ஸாம் படிக்க போறேன். வரக்கூடிய எஸ்எஸ்சி 2026க்கான எக்ஸாம்ஸ் படிக்க போறேன். வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாம் படிக்க போறேங்கிற ஸ்டூடண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசி, எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கான கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ அதுல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கோர்ஸ்லயே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எல்லா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து குடுத்துருக்கோம். நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க. ஒரு பிகினரா வரீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருவோம். ஓகேவா? இதோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். வீக்லி பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான தனி பேட்ச் வந்து குடுத்துருவோம். அந்த பேட்ச்ல ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் குடுத்துருவாங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு கரண்ட் அஃபேர் படிக்கல அப்படின்னா இந்த 11 பிடிஎஃப்ஐயும் டவுன்லோட் பண்ணி படிச்சிருங்க. ஓகேவா? சோ நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். நம்பிக்கையோட படிங்க. அடுத்து எக்ஸாம் படிக்க போறவங்களும் அதே நம்பிக்கையோட கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க்க போடுங்க. எக்ஸாம் எழுத போறவங்க எல்லாமே நம்ம புக் எல்லாத்தையுமே ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு ரிலாக்ஸா இருங்க. கண்டிப்பா எக்ஸாம் நல்லா பண்ணுவீங்க. ஓகேவா? தேங்க் யூ.